சிவகங்கை மாவட்டத்தில் கால்நடைகளுக்காக தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டதில் விதிமீறல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. விதிகளை மீறி செயல்பட்ட ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயம் மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு தொழிலையும் பிரதானமாக கொண்டது சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி கிராமம். இங்குள்ள பல்வேறு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆடு மற்றும் மாடுகளை வளர்த்து வருகின்றனர். இங்கு வறட்சி நிலவுவதன் காரணமாக கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கொல்லங்குடி பகுதியில் தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டுள்ளது. ஆனால் ஒப்பந்ததாரர் தான் விரும்பிய இடத்தில் தொட்டியை கட்டியதால் கால்நடைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாகவும் இதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். கொல்லங்குடியில் இப்போ கட்ட தொட்டியில் ஆடு மாடு தண்ணி குடிக்க முடியாது. அதனால் எங்களுக்கு ஆபத்தான நிலைதான் முடிய, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் மறுபடியும் கலெக்டர் கொடுத்தவங்களுக்கு ஆடு மாடு மேல் இடம் பார்த்து தொட்டி கட்டி குடிச்சோம். ஆடு மாடு தண்ணி குடிக்க கட்டி தொட்டி கட்ட சொன்னான். கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தா இப்போ எல்லாம் ஆர்டர் தான் வந்துருச்சு. இதை யாரோ ஒரு அதிகாரி வெளியில் வந்து கட்டி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அந்த தொட்டி. அப்படியே கவுண்ட் அடிச்சு விழுகிற மாதிரி இருக்குது அந்த தொட்டி. அதில் தண்ணி ஆடு மாடு குடிக்க முடியல. இதனால் ஐயா கலெக்டர் வந்து மறுபடியும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த இடத்துல பண்ணி கொடுக்கணும். கொல்லங்குடி கிராமத்தில் கம்மாய்க்கில் அங்கே தான் ஆடு மாடு மேயும் அங்கே பண்ணி கொடுக்கணும். விவசாயிகளின் புகார் தொடர்பாக காளையார்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரஜினி தேவியை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. இது குறித்து பதிலளித்த அவர், கட்டுமான ஒப்பந்ததாரர் தங்களின் அனுமதியின்றி வேறு இடத்தில் தண்ணீர் தொட்டியை கட்டியிருப்பதாக தெரிவித்தார். எனவே அவருக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மக்களின் வரிப்பணத்தில் முறைகேடு செய்யும் இதுபோன்ற ஒப்பந்ததாரர் மீதும் அதனை கண்காணிக்க தவறிய அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கொல்லங்குடி கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாசர்.